காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. உயிரிழந்த குமரி அனந்தின் மகள் தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். மறைந்த குமரி அனந்தன் உடலுக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும். குமரி அனந்தனின் பெருவாழ்வை போற்றிடும் வகையில் அவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவையொட்டி தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல். பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் காலமான செய்தி அறிந்து மிகவும் மனவேதனை அடைந்தேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் பதிவு. மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் RN ரவி நேரில் சென்று அஞ்சலி. உயிரிழந்த குமரி அனந்தின் மகள் தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். உயிரிழந்த குமரி அனந்தனின் மகள் தமிழிசைக்கு ஆறுதல் கூறினார். குமரி அனந்தன் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த துயருற்றேன். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். குமரி அனந்தன் மறைந்த செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இரங்கல். அன்புமணி ராமதாஸ், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் பதிவு. தங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகளின் வருமானத்திற்காக நீட் தேர்வை திமுக எதிர்க்கிறது. சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். மீனாட்சி அம்மன் கோயிலின் சித்திரை மாத திருவிழா வருகின்ற 29ஆம் தேதி தொடக்கம். அடுத்த மாதம் 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 8290 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் துபாய் பட்டத்து இளவரசர் மேதகு ஷேக் ஹம்தான் சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு வலுவானதாக மாறும் என பிரதமர் நம்பிக்கை. நீட் தேர்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்பு. கூட்டாட்சி கட்டமைப்பு மற்றும் மாநில சட்டப்பேரவையின் ஜனநாயக உரிமைகளை தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருப்பதாக கருத்து. டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பான வழக்கை திரும்ப பெற்றது தமிழக அரசு. மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்ததால் வாபஸ். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர். பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கேதர் ஜாதவ் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாஜகவின் விளையாட்டு பிரிவை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிப்பு. முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஒடிசாவுக்கு சுமார் 9 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி தகவல். பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு துறைகளில் 13 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாகவும் அறிவிப்பு. IPL தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதல். அகமதாபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.